Annyeonghaseyo guys, welcome to Arvis channel. இது Flower of Evil K dramaவோட 13th எபிசோட். இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, இவ்ளோ நாளா நம்ம ஹீரோவும் போலீஸும் வலவீசி தேடிக்கிட்டு இருந்த அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத நமக்கு காட்டுனாங்க. அது வேற யாரும் இல்ல, 15 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கிற நம்ம டாக்டரோட பையன் பெக்கே சாங் தான். அண்ட் இதுக்கு அடியில நம்ம ஆபீசர் லீக்கு நம்ம ஹீரோ தான் ரியல் டூ இன்ட்ரோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனால நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வந்தாரு. ஆனா நம்ம ஹீரோ தான் தப்பே பண்ணலையே. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு எதிராக எந்த சாட்சியுமே கிடையாது. அதனால காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட ஆக்கா, நம்மளாலதான் நம்ம தம்பிக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு, அதனால நடந்த உண்மை என்னவோ அதை போய் போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள தடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் டூ ஹீசு கிட்ட, இதுக்கப்புறம் டூ ஹீசுக்கு என்னமோ அதை நான் பண்ணிக்குவேன், இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அண்ட் இன்னொரு சைடு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த கிட்னாப்பரை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரை பிடிச்சாதான் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு நினைக்கிறது யாரு, அண்ட் அந்த ரியல் கில்லர் யாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். ஸோ அந்த கிட்னாப்பரை பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் போலீஸ் டீமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோவுக்கு அவங்க டாக்டர் அப்பா மேல சந்தேகம். அதனால நம்ம ஹீரோ அவங்க ஃபேக் அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு வேலையை வெளியே போறேன், அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல நான் தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்க, அடடே ஆடு தனியா வந்து சிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி டூ இன்ட்ரோ அங்கதான் தங்க போறான், நீ அவனை போய் போட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கடையில பெக்கே சாங் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலைக்கார அம்மாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவங்க இந்த டாக்டர் அம்மா கிட்ட பிளாக்மெயில் பண்றாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த பெக்கே சாங் அந்த வேலைக்கார அம்மாவையே போட்டு தள்ளிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம வீல் சேர்லயே உட்கார்ந்துருந்த நம்ம பெக்கே சாங் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த உண்மை தெரிஞ்சு டாக்டர் அவங்க பையனை போட்டு அடிக்கிறாரு. கோமால இருந்து எந்திரிச்ச உடனே கொலையாடான்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்துல பெக்கே சாங்கோட அம்மா பெக்கே சாங்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனது ஆச்சு, இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி குடும்பமா சேர்ந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான பிளான போடுறாங்க. அந்த மேடோட பாடியை ஃபுல்லா பேக்கப் பண்ணி காரோட டிக்கில ஏத்திட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க பெக்கே சாங்கோட வீட்டுக்கு. அவ்வளவுதான், பெக்கே சாங் அவங்க அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்த உடனே. அப்படியாக அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். வழக்கம் போல எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. இந்த சம்பவம் 1997 நடக்குது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பில்டிங் மேல நிக்கிறத காட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம பெக்கே சாங் தான். நம்ம பெக்கே சாங் கையில ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்போ கரெக்டா அந்த செங்கல்ல தூக்கி கீழே போட, அந்த கல்லு போயிட்டு கரெக்டா ஒரு டாக் மேல விழுந்து அந்த டாக் இறந்து போயிட்டுது. கட் பண்ணா நம்ம பெக்கே சாங்கும் அவங்க அம்மாவும் டீச்சர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பெக்கே சாங் அழுதுகிட்டே, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, ரிப்போர்ட் கார்டை பார்த்த உடனே எனக்கு சாகணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல, அந்த டாக் என்னால தானே இறந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அலறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டீச்சர், பெக்கே சாங் நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்றியா, நான் உங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெக்கே சாங்கும் சமத்து பிள்ளையா எந்திரிச்சு வெளியே போய் டோர் கிட்ட நின்றுகிட்டு இருக்காரு. அண்ட் இங்க பெக்கே சாங்கோட அம்மா, எல்லாமே என்னோட தப்பு தான், அவனோட கிரேடு கம்மியா இருக்கும் போதே அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, நான் தான் அதை கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பா அப்படியே நைஸா நம்ம பெக்கே சாங் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னது, எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, அந்த ரூஃப் டாப்ல இருந்து கல்லை தூக்கி போட்டது நீ தானேன்னு சொல்லி கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓ அது கேக்குறீங்களா, அது நான் டீனேஜ்ல இப்போ அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டேன், அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இதை பார்ப்ப தம்பி, நீ எதையும் தெரியாம பண்ணல, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்ல, உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குப்பா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா நீ ரொம்ப தனிமையில இருக்கிற. இவர் இந்த மாதிரி பேச பேச அந்த பையனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்படியே இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம பெக்கே சாங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. பெக்கே சாங்கோட அம்மா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் வெளியே நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதை பத்தி நம்ம வேற ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதை பாருங்கம்மா, உங்க ஃபேமிலியை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இதை கேட்டோன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. எல்லாமேனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி வெளியவே நிக்க வச்சு பேச போறீங்களா, இல்ல நான் போயிட்டு வேற ஒரு நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்ல, அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் அப்பா கேட்கிறாரு, பிசினஸ் விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன், நம்ம அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ திடீர்னு வந்து இங்க நிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இன்னைக்கு நைட் என் கூட எப்படி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே சூட்சமா பொடி வச்சு பேசுறாரு. இங்க அந்த அம்மா டைரக்டா பாயிண்ட்டுக்கு வராங்க. இப்போ என்ன உங்களுக்கு தெரியும், என்ன விஷயமே பேச வந்தீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் உங்களோட பையன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டு அந்த டாக்டர் அப்பா, இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா எங்களோட சேர்ந்து நீயும் தான் மாட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இவருக்கு என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்ல அப்படிங்கிறாங்களா. அதுக்கு நம்ம
நம்ம ஹீரோயின், ஆமா எல்லாமே தெரியும், இப்போ இந்த வீட்டுல நம்ம 4 பேரை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறதும் எனக்கு தெரியும், அதான் உங்க பையன் ரியல் பெக்கேசாங் அவர் கோமால இருக்காருல்ல, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பெக்கேசாங் அவரோட பொசிஷன்ல திரும்பவும் போய் படுத்திருப்பார் போல. அந்த இடத்துக்கு அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அழைச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி அந்த ரூமை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் அப்பா சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு டூ ஹைன்ஸோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா டூ ஹைன்ஸோவை ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் பெக்கேசாங்க்கு இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனாலதான் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இந்த ஸ்டேஜ்லயும் அவன் ரொம்ப வருஷமா படுத்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு மல்டிபிள் ஆர்கன் டேமேஜ் ஆயிருச்சு. என்னோட பையன் பெக்கேசாங் கோமால இருந்து எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ டூ ஹைன்ஸோ உன்னோட வாழ்க்கை முழுக்க என்னோட பையனோட பேரை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு வாழலாம், அதுக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட இந்த ப்ராமிஸ்க்காக நான் வரல, நான் ஒரு விஷயமா வந்தேன், ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பாக்குறாரு. டைமா? என்ன டைம் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, டைம் தான், உண்மையான கில்லர் யாரு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு ரிவீல் பண்ண வேண்டிய டைம். நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்ன உடனே படுத்துட்டு இருக்கிற நம்ம பெக்கேசாங்க்கு அல்ல அவர் அப்படியே கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு. கட் பண்ண இங்க அந்த கிட்னாப்பர் கார்ல வேகமா வந்துகிட்டு இருக்க, இங்க நம்ம போலீஸ் டீம் அந்த கிட்னாப்பரை பிடிக்கிறதுக்கு அந்த வில்லா கிட்ட அசம்பிள் ஆயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்க, இந்த டாக்டர் அப்பா சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே இப்ப எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம், இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த கில்லர் யாருங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பாருங்க, நான் பிளான் பண்ணபடி இன்னைக்கு நைட்டு 10 o'clock நான் அந்த வில்லால இருக்கணும் இல்லையா, இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், உங்களுக்கே தெரியும் அந்த கிட்னாப்பர் என்ன கொல்லணும்னு நினைக்கிறான், ஒருவேளை 10 மணிக்கு அந்த கிட்னாப்பர் அந்த இடத்துக்கு வந்தான்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவனுக்கு கொடுத்தது நீங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின், இப்ப போலீஸ் அந்த வில்லா கிட்ட தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பயந்து போய் எந்திரிச்சு போயிடுறாங்க. கட் பண்ண இங்க அந்த வில்லாக்கு முன்னாடி ஒரு காரு வந்து நிக்குது. இங்க இந்த அம்மா பதட்டத்துல ட்ரிங்க்ஸ் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க கார்ல இருந்து ஒரு பர்சன் இறங்கி வர போலீஸ் டீம் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவங்க டாக்டர் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அன்னைக்கு அந்த கிட்னாப்பரை மீட் பண்ணும்போது அந்த கிட்னாப்பருக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால்ல நான் கொடுக்க இருந்த அமௌண்ட்டை விட டபுள் மடங்கு அந்த பர்சன் கொடுக்கறதா அந்த கிட்னாப்பர் கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேங்கிறது எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி அந்த கிட்னாப்பர் கிட்ட பேசினா அந்த ஆளுக்கு நான் கொடுக்க போற அமௌண்ட் எவ்வளோங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நான் சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ நீங்க தான். இந்த மாதிரி சொன்ன உடனவும் அந்த டாக்டர் அப்பாவுக்கு கோவம் வந்துருது. அந்த டாக்டர் அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட, இவன் என்ன நினைக்கிறானோ அதே தான் நீயும் நினைச்சிட்டு இங்க வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், உங்களுக்கும் அந்த கிட்னாப்பருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்ததுன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கனே அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த டாக்டர் அம்மா ஒரு பக்கம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு கால் வருது நம்ம போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து. சோ எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஆபீசர் லீ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்திருக்கிறது ஹவுஸ் கீப்பர். அந்த ஹவுஸ் கீப்பர் போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த வில்லா ஓனரோட பையன் வந்து இன்னைக்கு வர போறாங்களா நைட்டுக்கு, அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த டாக்டர் அப்ப நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்ன போய் சந்தேகப்பட்டு இருக்கிறியா, இது என்னால நம்பவே முடியலன்னு ரொம்ப அப்செட் ஆகி போயிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆபீசர் லீ என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. அங்க வந்தது அந்த கிட்னாப்பர் இல்ல, ஹவுஸ் கீப்பர். நான் அந்த வில்லால ஸ்டே பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு இவர் தான் அந்த வில்லாக்கு ஹவுஸ் கீப்பரை அனுப்பி வச்சிருப்பாரு போல என்னை கவனிச்சுக்கிறதுக்காக அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் தீரல. எப்படி இருந்தாலும் அந்த கிட்னாப்பர் கிட்ட யாரு அந்த பணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு டவுட்டாவே இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றாரு, அவங்க அப்பாவை பார்த்து நான் உங்களை ரொம்ப குறைவா இட போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா, நீ இன்னமும் என்ன நம்பலையா? நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு அவங்க அப்பா, ஜியோன் இதை பாரு, உனக்கு இது தப்பா தோணல, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம என்ன குற்றவாளின்னு எப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, உன்னோட அதிகாரத்தை நீ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க, இது ஒன்றும் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எல்லா சுச்சுவேஷனுமே உங்களை தான் கை காட்டுது, நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் அம்மா, அது அவர் கிடையாது நானு அப்படிங்கறத சொல்றாங்க. இது என்னடா புதுசா இவங்க ஒரு கதை சொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இங்க நம்ம பெக்கேசாங்க காட்டுறாங்க. அவர் பெட்ல இருந்து எழுந்திரிச்சிட்டு, டூ ஹைன்ஸோ இப்போல இருந்து இந்த செஸ் போர்டுக்குள்ள நீ வந்துட்டு நான் வெளியே போறேன் அப்படிங்கிறாரு. இங்க இந்த டாக்டர் அம்மா ஒரு புது கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அறியாம அந்த சீக்ரெட் வெளியே வந்துடுச்சு, அதனாலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இது பாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து வைக்கிறாங்க. என்னடா இது லெட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில எடுத்து ஓபன் பண்றாரு. அப்ப கரெக்டா பவர் கட் ஆயிடுது. அண்ட் இந்த வேலையை பார்த்து விட்டது நம்ம பெக்கேசாங். இந்த டாக்டர் அப்ப இருங்க நான் போய் செக் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போய் டோரை ஓபன் பண்ணா அங்க நம்ம பெக்கேசாங் நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க நமக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம ஹீரோ 10 மணிக்கு அந்த வில்லாக்கு போற விஷயம் நம்ம டாக்டர் அப்பாவுக்கு தெரியும். அது தெரிஞ்ச உடனே அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த சமயத்துல பெக்கேசாங் நடுவில் வந்துட்டு போனை வாங்கி அந்த கிட்னாப்பர் கிட்ட பேசுறாரு. கரெக்டா சொல்ல, அன்னைக்கு எங்க அப்பா உங்ககிட்ட டீல் பேசும்போது டூ ஹைன்ஸோ பக்கத்துல இருந்தால, டூ ஹைன்ஸோக்கு உங்ககிட்ட பேசினது என்
அப்பா தான் தெரியுமா தெரியாதா? அதுக்கு அந்த கிட்னாப்பர் இல்ல உன் அப்பா தான் கால் பண்ணியிருக்கிறாருங்கிற விஷயம் டூஹென்ஸுக்கு தெரியாது. ஆனா தன்னை யாரும் கொல்றதுக்கு பிளான் பண்றாங்கிறது மட்டும் தெரியும். அதுக்கு பெக்கே சாங் சரி ஓகே இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப புரியுதா எதனால 10 மணிக்கு அந்த கிட்னாப்பர் அந்த வில்லா கிட்ட வரலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பெக்கே சாங் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பாருங்கப்பா இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகி இருக்கிற விஷயம் டூஹென்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு அந்த கிட்னாப்பர் வில்லா கிட்ட போனா அப்படின்னு சொன்னா 2 பேருமே மாட்டுவீங்க. நீங்களும் சரி அந்த கிட்னாப்பரும் சரி. இது உங்க 2 பேருக்காக டூஹென்ஸு போட்டு வச்சிருக்க ட்ராப். ஸோ இப்படிதான் பெக்கே சாங் நம்ம ஹீரோ போட்ட பிளான முறியடிச்சிடறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பெக்கே சாங் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்படிதான் விளையாடணும்னு டூஹென்ஸும் நினைச்சா நம்ம அதுக்காக ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ காட்டுறாங்க பிரசன்ட் டைம்ல. பெக்கே சாங் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இங்க டாக்டர் அம்மா நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எடுத்து வச்சிருக்கிற லெட்டர் என்ன அப்படின்னா கடைசியா அந்த வேலைக்காரமா ஒரு லெட்டர் எழுதி நம்ம டாக்டர் அம்மா கிட்ட கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அது. அதுல என்ன எழுதிருக்கும் உங்க குடும்பத்தை பத்தின ரகசியம்லாம் எனக்கு தெரியும் இதை வெளியே போய் சொல்லக்கூடாது அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டை என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி தானே டீல் பேசியிருக்காங்க டூஹென்ஸுவை கொல்ல சொல்லி அப்படின்னா அந்த அம்மாவால பேச முடியாதுல்ல. ஸோ அவங்களால எப்படி இந்த விஷயத்த பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாயிண்டா பேச அதுக்கு அந்த டாக்டர் அம்மா இங்க பாருங்க இந்த சீக்ரெட் ஆல்ரெடி ரிவீல் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டர் கிம்முக்கு இதை பத்தி தெரியும் அண்ட் உன் அக்கா டூஹென்ஸுக்கும் தெரியும்ல அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா இந்த விஷயத்த மூடி மறைக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இதை பாருங்க உங்க ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு நீங்க நிறைய ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அந்த டாக்டர் அம்மா இதை பாரு டூஹென்ஸு நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுக்காக உங்களை நம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி கேட்டோன்னா அந்த அம்மா கிட்ட பதிலே இல்லை. அது சரி எந்த ரீசனுமே இல்லை என்ன நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க நமக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமுமே அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது தான். பெக்கே சாங் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் பவர் கட் பண்ண உடனே இதை எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு அப்ப வெளியே வருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கீழே சதறி இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ அந்த டாக்டர் அம்மா நம்ம ஹீரோ கிட்ட இதை பாரு டூஹென்ஸு நான் உன்னை எப்பவுமே என்னோட ஃபேமிலியில ஒருத்தராக தான் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டா அவங்க பேசுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஒன்று சொல்லட்டா நான் எவ்வளோ முறை உங்ககிட்ட தேடி இருக்கேன் ஆனா ஒரு தடவை கூட அந்த எமோஷன் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதே இல்லை. நீங்க எப்பவுமே என்ன உங்களோட ஃபேமிலியில ஒருத்தனா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே அவங்க தலையில ஏதோ தூசி இருக்கும் போல அதை தட்டி விடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ கரெக்டா பவர் வந்துடுது. அந்த டாக்டர் அம்மாவும் அப்படியே டேபிள் கிட்ட வர நம்ம ஹீரோயின் நீங்க போய் உங்க பையனை செக் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு எதனால அப்படின்னு அவங்க கேட்க உங்கள் பையனோட கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ். இப்போ பவர் வேறு கட் ஆகிடுச்சு இல்லை அப்படிங்க எல்லாமே பேட்டரிஸில் ரன் ஆகுது. ஸோ அதனால் 6 மணி நேரத்துக்கு கரண்ட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. டூஹென்ஸு நீ ஏன் பண்ணிக்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இல்லையா வந்து உட்காரு அப்படின்னு அந்த டாக்டர் அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இன்னொரு சைடு பெக்கே சாங் கையில் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு இறந்து போன அந்த மேடோட ஏர் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவோட காரில் போட்டுக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண இங்க நம்ம டூஹென்ஸுவை காட்டுறாங்க. அவங்க கையில அவங்களோட அந்த நெக்லஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டு கிம்ம பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் இவ்வளவு வருஷம் ஆகியும் நம்மள மறக்காம இருக்கானே இந்த நெக்லஸ் வேற கையில வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் கிம்ம பத்தி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு யாரோ அவங்கள வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. அதனால வெளியே எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது சரிதான். அவங்க விண்டோக்கு பக்கத்துல யாரோ ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க விண்டோ மேல கையை வைக்க அங்க பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியான தடயம் இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. பார்த்து பயந்துடுறாங்க நம்ம டூஹென்ஸு. கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபுல் அப்செட்ல உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு நினைச்சது எதுவுமே நடக்கல. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதை பாருங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க போலீஸ் டீம் இதை பாத்துக்கும் அப்படிங்கறத சொல்ல உடனும் நம்ம ஹீரோ அவங்க சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்கல. ஃபுல்லாவே வேற ஒரு திங்கிங்ல இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு என்னவோ எங்க அம்மா சொன்னது கரெக்ட்னு தான் தோணுது. இந்த விஷயத்தை ஏன் அந்த மேடு பண்ணிருக்க கூடாது. இப்பவே போயிட்டு அந்த வேலைக்கார அம்மாவை மீட் பண்ணணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இது யார் யாருக்கெல்லாம் லீக் ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பாருங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க நீங்க பண்ண போறது தப்பு அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு நான் எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மான்ஸ்டர், அவன் ஒரு பீஸ்ட், அவன் ஒரு சீரியல் கில்லர். மத்தவங்க இறக்குறத அவன் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அவன் உன்னையோ இல்ல நம்ம பொண்ணு ஏதாவது பண்ணிட்டா இதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவன். இதை கவனிச்சுட்டு இருந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இது பாருங்க என்னதான் அவன் ஒரு பெரிய சீரியல் கில்லரா இருந்தாலும் அவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான். அண்ட் நம்ம அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா போலீஸ் டீம் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு தோணும் ச்சே இவனை பார்த்தா நம்ம இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூச்சப்படுவீங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு என்னவோ ஜீவன் நீ என்ன சொன்னாலும் எனக்கு அது ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறச்ச அவங்க
பொண்ணு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அம்மா அப்பா எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு யூனா சொல்ல, இதை கேட்டு அவங்க அம்மா அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் யூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்படியே ஒரு கார் வரதை காட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து இறங்கி வர்றது நம்ம கிட்னாப்பர். அந்த கிட்னாப்பர் எங்க வந்திருக்காரு அப்படின்னா ஒரு மனநல காப்பகத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் அந்த கிட்னாப்பர் பெக்கேசாங் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஏன்னா அந்த விஷயத்துல இதுக்கப்புறம் தலையிட வேணாம்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என்னையே ஒதுங்கி இருக்க சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாவே அந்த காப்பகத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. அண்ட் அங்க போயிட்டு ஒரு லேடியை மீட் பண்றாரு. அண்ட் அந்த லேடி அங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் போல. கைஸ், இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே நமக்கு. இந்த கிட்னாப்பர் இருக்காரு இல்லையா, அந்த லேடியை பார்த்துட்டு நீ தாமா என்னோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா 2:30 ஆகுது. ஒரு கால் வருது நம்ம ஹீரோக்கு. ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த கால் பண்ண பர்சன் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்க ஒய்ஃப் ஜியோன் தானே, அவங்க போலீஸா இருக்காங்கல்ல, அதோட உங்க பொண்ணு யூனா, அந்த பொண்ணு இந்த ஸ்கூல் போறால அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி பேச நம்ம ஹீரோக்குன்னா பயமாயிருது. யார் நீங்க, எதுக்காக என் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த ஆப்போசிட்ல இருந்த பர்சன், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், நீங்க மெட்டல் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அந்த ஆர்ட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன், ரசிகனா உங்களை பத்தி இந்த அளவுக்கு கூட தெரிஞ்சு வச்சுக்கலன்னா எப்படி சார். நம்ம ஹீரோக்கு வேற இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரியே இருக்கேங்கிற டவுட் வேற. டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த கால் எங்க இருந்து வந்திருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ அந்த நைட்ல கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலி அந்த கால் வந்துட்டு ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து பண்ணிருக்காங்க. ஸோ அங்கதான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இந்த கால் பேசின இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஸோ அந்த காரோட பிளாக் பாக்ஸை செக் பண்ணா நம்ம கிட்ட பேசின அந்த பர்சன் யாரு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த காரோட ஓனருக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த காரோட ஓனர் வந்து இப்ப வெளியே இருக்காராம். அவர் எப்போ இங்க வராருன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ள போய் நிக்கிறாரு. அண்ட் அங்க ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறத பாக்குறாரு. அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்னால உன்னை பார்க்க முடியும் ஆனா உன்னால என்ன பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு.